பாம்பும் கீரியமா இருந்த நீங்க இன்னைக்கு பூரியும் கிழங்குமா ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும். இதுல யாரு பூரி? அந்தானே எல்லாத்துக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி லாக்குல் நானு. இது வந்து KH RK அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ரீயூனியன் கொலாப் அது இதுன்னு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கலாமா இல்ல முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ரஜினி ஒரு பக்கம், கமல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அனிருத். இந்த பார்த்தாலே ஏதோ ஹாஸ்டல் கார்டரான்னு கேட்கிற மாதிரி, ஹாஸ்பிட்டல் கார்டரா அப்படின்னு லாக்குல் கேட்டாரு. அந்த 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 ஓப்பனிங் ப்ரோமோ கண்டென்ட், அந்த ரிவ்யூ ட்ரீலரோ ட்ரீசரோ வாட் எவர் பீக்கோ ஸ்னீக்கோ அதோடைய அரட்டை ஸ்குவாட் ரியாக்ஸ் தான் இது. ஆன் பண்ணுங்கப்பா பார்ப்போம். எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது? புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ரூமுக்கா இந்த ரூமுக்கா? ரெண்டுல ஏதாவது தொடுங்க. என்ன தல? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி, கரகர பிரியாலே போயிடும். போய் சொல்ற. தொண்டை வர ஒரு மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு இது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். சார், ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு. கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ? கேட்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ? கமல் ஹீரோ, தலைவர் வில்லன் வருவாங்களா? வண்டி ஓட்டுறவர் தான் ஹீரோவா? ஏன் 2 ஹீரோ இருக்க கூடாதா?
இல்ல கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான் கொடுப்போம். இது ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட் அந்த ஃபீல் வருது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி இல்லையா? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரிலாம் கிடையாது. அந்த ஈஸ்ட்மன் கலரு அது இதுன்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. முதல்ல என்ன நினைக்கிறீங்க? இல்ல நல்லதான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் டிசைனா எடுத்திருக்காங்க. இதே தீம் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களா? இது வெறும் ஃபர்ஸ்ட் லுக் தானே. ஸோ சும்மா டீசருக்காக ரீயூனியனுக்காக போட்டிருக்காங்களா இல்லை இதே கதை ஃபாலோ பண்ணேன்னு நமக்கு தெரியாது. நீ சொன்ன மாதிரி யாரு ஹீரோன்னு அவங்க என்ன முடிவு பண்ணலைன்னா எனக்கு கதையே ரெடியாச்சுன்னு கூட தெரியல. இல்ல கதையெல்லாம் ரெடி ஆயிருக்கும். இல்லன்னா சைன் பண்ண சும்மா இதுக்காக கண்டென்ட்காக இப்படி ஸ்லோவா கொண்டு போறாங்க. ரெடியா தான் இருக்கும். ஆனா இது ரெண்டு பேருமே ஹீரோ தான்டா. ரஜினி நெகட்டிவ் ரோல்லாம் ஒத்துக்க முடியாது. ரஜினி தான் பெரிய ஹீரோ. போங்க. அது சரி ப்ரோ, அந்த ஸ்கிரீன் ஸ்பே இந்த எப்படி ரெண்டு பேருக்கும் ஹீரோன்னு பண்ற ஏதாவது ஒரு இது வரும், ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ரஜினிக்கு தானே பெரிய ரோல் படா. இல்ல அது கொஞ்சம் ஈக்குவலா டார்க் ஹியூமர் மாதிரி கொண்டு போறாங்க. அது ஈக்குவலா கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் கொண்டு போவாரு. ஆனா ரஜினிக்கு தான் பெட்டர் படா. அது எண்ட் ஆஃப் தி டே இதுலயே நல்லா தான் இருக்கு. அந்த ஃப்ரேம் தலைவர் நடந்து வரும்போது பாத்துறீங்களா, செம்ம அது எண்ட் ஆஃப் தி டே அவங்க ரெண்டு பேர் யாரு முடிவு பண்றாங்கன்னு பொறுத்து இருக்கு. அதுல நடுவுல வந்தவங்க எல்லாமே தான் ஹீரோயினா எல்லாம் நல்லா தான் தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறதுல வந்து ராகுல் வந்து பிகாசோ. என்னை கேட்டா அது மட்டும் தான் தேவையில்லாத. தெரியுமா ஹீரோயின் யாரெல்லாம் எனக்கு தெரியாது. போட்டா ட்விட்டர்ல போட்டாதான் தெரியும், இல்லாட்டினா தெரியாது யாருக்கும். மட்டும் என்ன நினைக்கிறேன் இந்த இத பத்தி? அதான் ரொம்ப நாள் கழிச்சு பண்றாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ஹைப் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த மாதிரிதான் போன தடவை ஹைப் பண்ணி இந்த டைரக்டர் கொஞ்சம் முடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் இது பீஸ்ட் தான்டா அது. அதுக்கப்புறம் ஜெயிலர் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. இந்த டைரக்டரோட கடைசி ஜெயிலர் தானே. இல்ல ஹைப்பர் கொடுக்கல. இல்ல ஜெயிலருக்குலாம் ஹைப் கொடுக்கல. நீ சொல்றது வந்து இதுக்கு சொல்ற கூலிக்கு. இல்ல இல்ல கூலிக்கு சொல்ற. கூலி பத்தி சொல்றியா? கூலிய வந்து நம்ம தான் ஹைப் பண்ணோம் உலகத்திலேயே. நம்மளை விட அவரே லோக்கியே பயங்கர ஹைப் பண்ணாரு, பயங்கரமா பண்ணிட்டாரு. என் வாழ்க்கையில 2 வருஷத்தை எங்கன்னு பார்த்தா காணோம், பின்னாடி திரும்பி பார்க்க என் வாழ்க்கையை காணோம் அப்படின்றாரு அவர். திரும்பி எல்லாமே கூலியில தான் போச்சு அப்படிங்கிறாரு. அதை பார்த்த ஒவ்வொருத்தரும் பார்த்த 3 மணி நேரம் சேர்த்தா அவர் வாழ்க்கைய 2 வருஷத்துல அதிகமா காணாம போயிடுச்சு. ஆமா சரி, மட்டும் இத சொல்லு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் பயங்கர ஹைப் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம். அந்த தடுவுல அந்த இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஆணியா இருந்துச்சு. பட் நல்லா எடுத்துருக்காங்க. யாரு ஹீரோ நினைக்கிறீங்க? ஹீரோயினா? ஹீரோயின் தான் நான் நினைக்கிறேன். அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. ரஜினி கெஸ்ட் ரோலா இருக்கும் அப்படின்னு ராகுல் சொல்றான். ஹீரோ கமல்னு சொல்றான். அதெல்லாம் கிடையாது, ஒத்துக்க முடியாது. கெஸ்ட் ரோல் லைக் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அவ்வளவுதான். இல்ல கெஸ்ட் ரோலுக்கு அப்படி பண்ண மாட்டாங்க. ஈக்குவல் வெயிட்டேஜ் வரும். அது அப்புறம் அவங்கவுங்க ஃபேன்ஸ் வந்து அவங்கவுங்க டிசைட் பண்ணிக்குவாங்க இவங்க பெஸ்ட் அவங்க பெஸ்ட்னு. இன்னைக்கு நிலைமைக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கொடுக்க கூடாதுடா கமலுக்கு ரஜினியோட. அது எப்படி அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவர் வந்து ஒத்துக்குவாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி போ. ஆனா இன்னொன்னு வீடியோ இப்பதான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு மீன் பார்த்தேன். இதே சினாரியோல சந்தானம் வண்டி ஓட்டுறாரு. நானும் கிளம்பியாரு. உடனே சந்தானம் ஓட்ட ராஜேந்திரன் போயிருவீங்க. பட் ஆனா அனிருத் கிளிஸ்டாரா வழக்கம் போல ஒரு பயங்கரமான ஒரு இது கேட்சி ஒரு டியூன் எடுத்து போட்டாரு. ரெட்ரோ டியூன் அந்த ஒரு பழைய ஆல் இன் பேன் இந்தியா, அது ஹிந்தி பழைய பாட்டு, ஒரு ரெட்ரோ டியூன் பயங்கர ஒரு கேட்சியா ஒன்னு கொடுத்துட்டாரு. உள்ள சூப்பரா கொண்டு வந்துட்டாரு அனிருத். ஒன்னு இவங்க வந்து பேன் இந்தியா பிலிம்னு பார்க்காம சவுத் இந்தியா பிலிம் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேன் இந்தியா போனா பரவாயில்லாம இருக்கும். துரந்தர் அப்படின்னா சக்சஸ் ஆச்சு. துரந்தர் அவங்க சக்சஸ் பேன் இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓடி இருக்காது. இவங்க அதே மாதிரி சவுத் இந்தியா இருந்தா கண்டிப்பா அது பெட்டர். துரந்தர் ஆரம்பிச்சிட்டீங்க. நீ துரந்தர் பாத்துட்டியா? துரந்தர பேசிட்டீங்களா? முதலாளி கேட்டதுனால கேக்குறேன். பாக்கலடா டேய். நான் சரி நான் பாக்குறேன். இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் கமலஹாசன் ட்ரெய்லர் வந்திருக்கு. அத பத்தி சொல்லுங்க. ரீட்ரோ, கேங்ஸ்டர், காரு, இதெல்லாம் வேற என்ன தெரியுது உங்களுக்கு? ரீட்ரோ தெரியுது, கேங்ஸ்டர் தெரியுது, கார் தெரியுது. ஒன்ஸ் அப்பான் டைம் ஹாலிவுட்னு ராகுல் சொல்றாரு. கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டச் வரும்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டச்லாம் இருக்காது பிரதர். இந்த காரை காட்டுனதுனால சொல்றீங்களா? காரு கராஜா இருக்குல்லடா. கார் திருடி கராஜ் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டச் இருக்கும் பாரு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோமோல இருக்குமா? அன்ரிலேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். கூலில அப்படிதானே. என்னடா வாச்சா
அது ஒரு சீன்ல வரும் வாட்ச். டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி வந்து இவரா ராஜீவ் ராஜீவ் மேனன். அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கடல். ஆமா, கடைசியா குரு கடல் ஏதோ ஒரு படம் ஒண்ணு டைரக்ட் பண்ணாரு ரீசெண்டா, சும்மோன்னு நினைக்கிறேன். அதை சினிமாட்டோகிராஃபி பண்ணி தனியா பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கடல் தான் நினைக்கிறேன் கடைசியா சினிமாட்டோகிராஃபி பண்ணது. குரு வந்ததா கடல் வந்ததா கடைசியா? கடல் தான் கடைசியா வந்துச்சு. இதான் வந்து கிளிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி வேற என்ன வெற்றி நீ என்ன நினைக்கிற? நிர்மல் எடிட்டர், டிஆர்கே கிரண் ஆர்ட் டைரக்டரா? இல்ல நெல்சன் வந்து ஜெயிலரோட சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா சினிமாட்டோகிராஃபர், அவரையே போடலன்னு தெரியல. ஜெயிலர் 2க்கும் இதே மாதிரி தான் ட்ரெய்லர் விட்டாங்க. பட் ஜெயிலர் 2 அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. பட் இதே மாதிரி தான் வெற்றி. பண்றாங்க. ஜெயிலர் 2 எல்லாமே முடிச்சு படம் வரப்போகுது, முடிய போகுது. சம்மர் ஹாலிடேஸ் அதுக்கப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் படம் இப்பயே வருதா? வருது ஆமா. சம்மர் ஹாலிடேஸ். நான் அடுத்து தீபாவளி இந்த படம் தான் மேபி போஸ்ட் இந்த படம் அது தான். முடிஞ்சது. ரஜினி அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போயிட்டாரு ரஜினி. ஓகே ஃபைன். தலைவர் அப்போ- கலவரமே. நீங்க சிம்புக்கு ஆக்சுவலா இன்னொரு இது இருக்கு. அவரு இந்த டியூடு டைரக்டரோட அடுத்த படம் நடிக்கிறாராம். அது வந்து அவருக்கு வந்து சத்திய சோதனை தான். பார்ப்போம். அதான் ராகுல் நேத்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். சரி வெற்றி, நீ சொல்றத சொல்லு. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இவங்க ரொம்ப ஹைப் கொடுக்காம நல்லா பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் கடைசியில எப்ப யாருமே செய்யாததை வந்து இன்பா அண்ணா செஞ்சுட்டாரா? எல்லாம் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டாரு. சேர்த்து வச்சிட்டாரு, நல்லா இருக்கட்டும். இப்ப வெற்றி நீ சொல்லுது. இன்னொன்னு ஹீரோயின் இல்லாம கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல கமல் ரஜினிகாந்த் நடிக்கிறாங்கன்னா நீ சொல்ற ஹைப் கொடுக்காம பண்ணணும் அப்படின்னு, அது கொடுக்காம பண்ண முடியாது. இருந்தாலும் 2 பேர் நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஹைப் டெப்தா தான் இருக்கும். கடைசியா 1979ல அலிபாபாவும் அது வந்து அலாவுதீனும் அற்புத விளக்கும் தான் சேர்த்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நடிக்கிறாங்களா? எனக்கு சில நேரம் ஹீரோயின் கூட இல்லாம இருக்கலாம். அது கூட வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயினா யாருக்கு ஹீரோயின் ஆகுறது? இன்னும் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்காங்க அங்க. எனக்கு ஆனா இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, இவங்க பண்றப்ப வந்து ரெண்டுமே தனித்தனியா பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் எனக்கும் தோணுச்சு. இவர் தனியா நடந்து வந்துட்டு அதே தனியா வந்து மர்ஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அது தோணுச்சு. 2 பேரும் ஒண்ணா நடந்து இப்படிதான் எல்லாம் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் இது ஒண்ணு போடுவாங்க, மேக்கிங்னு போடுவாங்க. ஜெயிலருக்கு எல்லாம் சொன்னாங்க ரஜினியே இல்லன்னாங்க. ரஜினியே இல்ல டூப் அப்படின்னாங்க. அப்ப திருப்பி இறக்கி விட்டாங்க. பாக்குறதுக்கு மேபி அவங்க பண்ண கிராபிக் அந்த மாதிரி இருந்துச்சு. வீடியோ என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அது சிஜி யூஸ் பண்ணி அப்பியரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா பாக்குறதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டும் தனித்தனியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆகணும். பாப்பா என்னன்னு பயங்கரமான ஒரு ஹைப் தான் இது. வியூவர்ஸ் நீங்களும் பாத்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. நாங்க எல்லாருமே தம்ஸ் அப் கொடுத்துட்டோம் KHRK இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னடா சிரிக்கிற? மெசேஜ் அனுப்புனீங்களா? சரி நீ கொஞ்சம் சும்மா சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோவா வில்லனா அப்படின்னு சொல்லுங்க. ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்னு இதுல நீங்க வந்து KH குரூப்பா இல்ல RK குரூப்பா? நான் வந்து ஃபர்ஸ்ட் RK குரூப்பா, அப்புறம் அனிருத் குரூப்பா. நீங்க எந்தெந்த குரூப்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. RK தானா? RK தான்டா கோட். சரி ஓகே, கமெண்ட் பண்ணுங்க வியூவர்ஸ். இதான் கண்டென்ட். வேற என்னென்ன நாங்க பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்றோம். தேங்க்யூ. முதலாளி நீங்க சொல்லிருங்க. ஸோ இதோட சைன் ஆஃப் பண்ணுவோம். வில் பி பேக் வித் மோர். Bye.